டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. சைக்காட்ரிக் டிஸார்டர் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லும்போது, OCD அப்படின்னு நம்ம சொல்லும்போதே இட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிளென்லினஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேருக்கு ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ்லேயே எதுக்கு எடுத்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு திங்ஸை தொட்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க. டஸ்ட் பார்த்தாலே போய் மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ OCD ஆல்சோ ஹேஸ் தட். அவங்களோட நார்மல் டே டு டே ஃபங்க்ஷனே பாதிக்கப்படும். எஸ் இருக்காங்க, லைக் 50 டைம்ஸ் ஒரு 100 டைம்ஸ் ஒரு நாளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணுறவங்க இருக்கு. அண்ட் தென் அது உங்களோட லைஃப்பை பாதிக்கலையோ, உங்களோட ஃபங்க்ஷனிங், டெய்லி ஃபங்க்ஷனிங்கை பாதிக்கலையோ, அதெல்லாம் OCD. லைக் வந்து ஹைஜீனியும் OCDயும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பீயிங் ஹைஜீனிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனையும் OCDயும் வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப க்ளீனான ஃபேமிலி, நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி, அதனால மெய்டு வந்தால் நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். நம்ம கூட மஞ்சு சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க. வணக்கம். ஸோ இப்போ இந்த OCD அப்படிங்கிறது பலருமே ரொம்ப கொலோக்கியலாக கேஷுவலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மாக இருக்குது. ரியலாக OCDனா என்ன? OCD அப்படின்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர் கேட்டகரியிலுமே வரும். இட் இஸ் அ சைக்காட்ரிக் கண்டிஷன். சரிங்களா? சைக்காட்ரிக் டிஸார்டர் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லும்போது, OCD அப்படின்னு நம்ம சொல்லும்போதே இட் ஹேஸ் அ ஸ்பெசிஃபிக் அசஸ்மெண்ட். ஒரு பர்டிகுலரான அசஸ்மெண்ட்லாம் பண்ணி, ஆமாம் இவங்களுக்கு OCD இருக்குது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு OCD இருக்குது அப்படின்றதே நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் அது வந்து லைக் வித் மெடிக்கல் ஹெல்ப், லைக் மெடிசின்ஸ்லாம் எடுத்துட்டு சைக்கோதெரப்பியும் பண்ணி தான் வந்து அதோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து இருக்கோம், நமக்கு ஒரு மாதிரி அந்த இடம் டஸ்டியாக இருக்குது, இல்லை அங்கே வந்து ஸ்மெல் சரியில்லையோ, இந்த மாதிரி இருந்தால் எனக்கு ரொம்ப OCDயாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எந்தெந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OCDs இருக்குது? OCDயில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒருத்தரும் அவங்களோட சுச்சுவேஷனுக்கு அவங்க என்ன மாதிரியான அப்சசிவ் தாட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு OCD கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு இருக்கும். சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிளென்லினஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேருக்கு ரிப்பிட்டேட்டிவ் தாட்ஸ்லேயே OCD இருக்கும். ஒரு பேராகிராஃப் எழுதுறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுலேருந்து கொமா வைக்கிறதுலேருந்து அதை ரிப்பிட்டேட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைப் எடுத்துக்கலாம். காமனாக எந்த டைப் வந்து OCD அட்ரஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஃபேஸ் பண்ணதா இருக்கும்? எஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த கிளென்லினஸ் இஷ்யூ, டஸ்ட் இருக்கிறது, அடிக்கடி கை கழுவுறது. இட் இஸ் அ டிப்பிக்கலாக வந்து நம்ம பார்த்துட்டோம்னா நிறைய பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து எதுக்கு எடுத்தாலும் ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு திங்ஸை தொட்டதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க. டஸ்ட் பார்த்தாலே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ இது இட்ஸ் அ மோர் ப்ரிவலண்ட் ஒன். லைக் இதுக்கு வந்து இஃப் ஃப்ரம் அ சைக்காலஜிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐ கேன் சே, நிறைய சைல்ட்ஹுட் ட்ராமானாலையும் வந்து OCDயோட ட்ரிகர்ஸ் இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வீட்டில் வளர்க்கும் போதே ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும், இந்த விஷயத்த நீ இதை இப்போ தொடாத, இதை பண்ணாத, இதை இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய கம்பல்ஷன் இருந்திருக்கலாம் சைல்ட்ஹுட்டில். அந்த கம்பல்ஷன் நாளுக்கு நாளாக அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிருந்திருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்லேருந்து கூட அவங்க அப்படியே அதை ஒரு பிஹேவியரல் ட்ரையட்டாக அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் தே மே லீட் டு திஸ் கண்டிஷன். இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரீமான கண்டிஷன் அப்படின்னா என்ன OCDயில்? எக்ஸ்ட்ரீம் லைக் எல்லா நம்ம OCDயாக இருந்தாலும் சரி, எல்லா சைக்காட்ரிக் டிஸார்டர்ஸ்லையுமே சிவியாரிட்டி இருக்கு. மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ OCD ஆல்சோ ஹேஸ் தட் சிவியாரிட்டி. அப்படின்னா அவங்களோட நார்மல் டே டு டே ஃபங்க்ஷனே பாதிக்கப்படும். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 50 தடவை 100 தடவை ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும்ல. ஸோ அந்த இடத்துல அது ஒரு சிவியரான இம்பாக்ட் கொடுக்குது. 50 தடவை 100 தடவை கை கழுவக்கூடிய கேசஸும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ் இருக்காங்க, லைக் 50 டைம்ஸ் ஒரு 100 டைம்ஸ் ஒரு நாளுக்கு மல்டிபிள் டைம்ஸ் ஹேண்ட் வாஷ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஃபிசிக்கலுமே அவங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும்ல அந்த மாதிரி செய்யும்போது? எஸ் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஹெல்த்தையுமே அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். பிகாஸ் அவங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு க்ளீனாக இருக்கணும், ஹேண்ட் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டுமே அசோசியேட் பண்ணி இருக்கிறப்போ நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு டைம் கம்மியாகும். அண்ட் தென் நம்மளோட வேலைகளோ நம்மளோட கெரியரோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ இந்த டைமில் தான் அவங்க சைக்காட்ரிஸ்ட்டை மீட் பண்ணணும். இது ஜெனடிக் டிஸார்டரா? இப்போ அப்பாவுக்கு இருந்துச்சு, அம்மாவுக்கு இருந்துச்சு, அதனால எனக்கு வந்துச்சு, அந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு? ஜெனடிக் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு ரிசர்ச் எவிடன்ஸும் கிடையாது. பட் ஸ்டில் வந்து நம்ம வீட்டில் ஒரு பிஹேவியர் யாரோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம இருந்து பார்க்குறோம், நம்ம அம்மா அப்பா கிட்ட இருந்து நிறைய பிஹேவியர் நம்ம கற்றுக்குறோம்ல, அந்த மாதிரி சில பேர் அந்த பிஹேவியர்ஸை வந்து எடுத்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ வந்து நார்மலாக கேஷுவலாக வந்து எனக்கு OCD இருக்கு, அதனால அதை கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டு எனக்கு OCD இருக்கு, நாங்கள் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் இட்ஸ் நாட் OCD நீங்க சொல்லலாம்?
வாட் எவர் இட் இஸ் இன் யோர் உங்கள் கண்ட்ரோலில் என்னென்ன விஷயம்லாம் இருக்கோ அண்ட் தென் அது உங்களோட லைஃப்பை பாதிக்கலையோ உங்களோட ஃபங்க்ஷனிங் டெய்லி ஃபங்க்ஷனிங்கை பாதிக்கலையோ அதெல்லாம் ஓசிடி கிடையாது. இட் இஸ் அ நார்மல் திங். உங்களுக்கு மேபி யூ ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ், ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். பிகாஸ் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம ஜஸ்ட் கலோக்கியெல்லாம் இது ஓசிடி, நான் இதை தொடக்கலனா ஓசிடி அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிஜமான பீப்புள் வந்து அவங்கள வந்து நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணிடுவோம். லைக் அவங்களுக்கான ஹெல்ப் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நிஜமா எனக்கு ஓசிடி டயக்னோஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நானும் ஒன் ஆஃப் த பீப்புள் ஆயிடுவேன். ஸோ என்ன வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்க மாட்டாங்க, என்னோட கண்டிஷன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. சரி இது ஓசிடி தானே, அந்த மாதிரி வந்து அவங்கள அபியூஸ் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி நிறைய பேருக்கு சுத்தி இருக்கவங்க வந்து இது எப்படி பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப இப்படியே இருப்பாங்க, அவங்க ரொம்ப கிளென்லினஸா இருப்பாங்க, நான் வந்து அவங்களுக்கு ஓசிடி இருக்கு அதனால அவங்க இதை பண்ண மாட்டாங்க அதை பண்ண மாட்டாங்கன்னு அவங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாவே வந்து சொசைட்டில இருப்பாங்களா, இல்ல எல்லாரும் கூட அவங்களால இயல்பா பழக முடியும்? அஃப்கோர்ஸ் எல்லாரோடய அவங்களால இயல்பா பழக முடியும். அவங்களுக்குள்ளதான் வந்து அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு கான்ஷியஸா வந்து ஏதோ ஒரு விஷயத்த ரிப்பீட்டேட்டிவா பண்ணணும் அப்படின்ற அப்சஷன் வந்து அவங்களுக்கு தான் இருக்கே தவிர மற்றபடி தே கேன் பி a நார்மல் ஃப்ரெண்ட், தே கேன் பி a நார்மல் பேரண்ட், தே கேன் பி a நார்மல் பீப்புள். பட் அது மற்றவங்களுக்கு இரிட்டேட் ஆகுமா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி இருக்கணும் ஆட்டோமேட்டிக்லி மற்றவங்கள்ட்டே சொல்ல ஆரம்பிப்பாங்கல்ல, ஸோ அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுங்க இதை பண்ணிடுங்கன்னு. இவங்களுடைய அந்த ஒரு தாட்டுக்காகவே மற்றவங்களும் செய்யும் போது கூட இருக்கவங்களுக்கு இரிட்டேட் ஆகி இதனால ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கா? அஃப்கோர்ஸ் இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஓசிடி இருக்குது அப்படின்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து தான் நம்ம கவுன்சிலிங் சப்போர்ட் கொடுக்குறோம். பிகாஸ் இவங்க வந்து ஒரு சைக்காட்ரிக் கண்டிஷன், ஒரு டிஸார்டர்னால இவங்க வந்து சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான அப்ரோப்ரியேட் ஹெல்ப் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஹெல்ப்புக்கு அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போறாங்க அண்ட் தென் அவங்களோட மென்டல் பீஸ், லைக் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை அவங்க எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங்கும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இப்போ வந்து நீங்க எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஓசிடியே கிடையாது, ஆனா இங்க மாதிரிலாம் ஏன்னா அது ஓசிடின்னு சொல்லி ப்ரிவிலேஜ் ஆயிக்கிறாங்கல்ல, எனக்கு ஓசிடி இருக்கு ஸோ அதனால வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இஸ் இட் ரைட் அந்த மாதிரி பண்றது? லைக் வந்து ஹைஜீனியும் ஓசிடியும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. பீயிங் ஹைஜீனிக் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீயிங் ஹேவிங் ஓசிடி. ஸோ ஹைஜீனிக்கா இருக்கிறது இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நம்ம எல்லாருக்குமே, அது ரொம்பவே முக்கியம். பட் அதை நம்ம ஓசிடி கூட கனெக்ட் பண்ணும்போது ஹைஜீனிக்கா இருக்கிறது ஏன் நீங்க ஓசிடியோட கனெக்ட் பண்றீங்க? ஸோ அந்த டைம் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து அது பண்ணாத ஒரு பர்சன் மேபி வந்து நார்மலா இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்த நார்மலா செய்யறவங்கள நம்ம டிஸ்கிரிமினேட் பண்றோம். அவங்க வந்து அன்டைடியா இருக்காங்க அப்படின்னா வந்து, ஏன்னா இது ஹைஜீன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா இட்ஸ் அன் அன்ஹைஜீனிக்னு நம்ம டேர்ம் பண்ணலாம். ஆனா நம்ம அதை அன்ஹைஜீனிக்கா டேர்ம் பண்ணாம இவங்க ஒரு மாதிரி அன்டைடியா இருக்காங்க, இவங்களை நம்ம அலோ பண்ணோம்னா நம்மளோட கிளென்லினஸ் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது. கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனையும் ஓசிடியும் வந்து கம்பேர் பண்ணிக்கிறாங்க. நாங்க வந்து ரொம்ப கிளீனான ஃபேமிலி, நாங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி, அதனால மெய்டு வந்தா நாங்க உள்ள அலோ பண்ண மாட்டோம், எங்க எல்லாருக்கும் இங்க வந்து எங்க ஒரு சிலருக்கு ஓசிடி இருக்கு அதனால we can't allow maid அப்படிங்கிறதெல்லாம் வந்து that's the point where I say it is a discrimination. So OCD diagnose ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கான ஹெல்ப் கொடுக்கணும் அண்ட் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணுமே தவிர அந்த இடத்துல இன்னொரு அந்த டேர்மை யூஸ் பண்ணி வேற ஒருத்தவங்களை நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. இந்த டிஸ்கிரிமினேஷன் ஐ கெஸ் இட்ஸ் கோ ஒரு பியாண்ட் எக்ஸ்டென்ட் போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இஷ்யூவை வச்சு இந்த இடத்துல வந்து நீங்க ஆல்ரெடி உங்களோட சோஷியல் மீடியால கூட வந்து சொல்லியிருந்தீங்க அழகா, இந்த மாதிரி அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற அந்த டேர்ம். ஸோ இந்த மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கா? இந்த மாதிரியான கேசஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம எல்லாருக்கு மத்தியிலுமே அந்த டிஸ்கிரிமினேஷன் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு ப்ரிவிலேஜான பிளேஸில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அதனால வந்து ஐ திங்க் தட் ஐம் ஸோ க்ளீன், நான் என்னோட சுற்றி இருக்கிறது எல்லாமே ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது, அதனால எனக்கு வந்து ஓசிடி இருக்குது. மற்ற நார்மல் பர்சன்ஸை பார்க்கும்போது அவங்க அதை ஈஸியாக டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க. எனக்கு ஓசிடி இருக்குது ஸோ அதனால வந்து நான் உங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஓசிடியை வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு வேர்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா ஓசிடி டோட்டலி கியூர் ஆகிறதுக்கு? அஃப்கோர்ஸ் இருக்குது. வித் சைக்காட்ரிக் ஹெல்ப் as well as psychotherapy support வந்து OCD is a cure, something which is manageable. Manageable-ஆ இல்ல totally cure ஆயிடுமா? many people can manage it and moreover ரொம்ப ஒரு லாங் டர்ம்ல நிறைய பேர் அதை கியூர் பண்ணிருக்கவும் செய்றாங்க. டஸ்டோ இல்ல கொஞ்சம் ஹைஜீனா இல்லாத பிளேசஸ்ல அவங்களால கேஷுவலா அவங்களால நார்மலா சர்வை பண்ண முடியும் தாராளமா பண்ண முடியும். வித் அப்ரோப்ரியேட் சப்போர்ட் அவங்க ரொம்ப நார்மலாவே திரும்ப மாற முடியும். அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெடிகேஷன் மூலமா இருக்குமா இல்ல சைக்காலஜிக்கலா கொடுப்பீங்களா? ரெண்டுமே சேர்ந்து கம்பைன்டு ட்ரீட்மெண்ட் தான் வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான் ஒர்க் ஆகும். பிகாஸ் அவங்க மெடிசன்ஸ் எடுத்துட்டு சைக்கோதெரபி ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து எடுத்துப்பாங்க, சைக்கோதெரபி ப்ரொசீஜரும் சேர்த்து எடுத்துப்பாங்க. அப்படி சேர்த்து எடுக்கும்போது தேர் இஸ் லாட் ஆஃப் சைக்கோதெரபி டெக்னிக்ஸ், அது எல்லாமே அவங்க கோ த்ரூ பண்ணி டு த பீரியட் ஆஃப் டைம் ஆஃப்டர் மெனி செஷன்ஸ் வந்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓசிடி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ நார்மல் டேர்ம் டு பி யூஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அண்ட் ஐ திங்க் இன்னுமே பீப்புள் இதை பற்றின அவேர்னஸ் நிறைய எடுத்துக்கணும். எது ஓசிடி எது நமக்கு நார்மலா ஒரு அன்ஹைஜீனா இருக்கிறனாலன்ற அந்த டிஃபரன்சியேஷனை கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat.